தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனில் தங்கபாலுவிற்கு எதிராக போட்டி பொதுக்குழு கூட்டம் நடத்த முயன்ற ஜி.ஏ. வடிவேல் கோஷ்டியினரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவக்கப்பட்ட நாள் தமிழக காங்கிரஸ் சார்பில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செவ்வாய்க்கிழமை அன்று மாநில தலைவர் தங்கபாலு தலைமையில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. தங்கபாலுவிற்கு எதிராக அதே தினத்தில் ஜி.ஏ. வடிவேலு, எஸ்.எம். இதயத்துல்லா தலைமையில் காங்கிரஸ் சீரமைப்பு குழு என்ற பிரிவினர் சத்தியமூர்த்தி பவனில் பொதுக்குழு கூட்டத்தையும் சோனியா நலம் பெற வேண்டி அனைத்து மத பிரார்த்தனையையும் நடத்தப் போவதாக அறிவித்தனர். இதன்படி இப்பிரிவினர் சத்தியமூர்த்தி பவனில் கூடினர். ஜி.ஏ. வடிவேலு கோஷ்டியினரை தங்கபாலு கோஷ்டியினர் சத்தியமூர்த்தி பவனில் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினார். இதனால் அங்கு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டது. காங்கிரஸ்காரரு கட்சி மூர்த்தி பவனுக்கு வரக்கூடாது காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. அவர் உண்மையான தலைவராக இருந்தா காங்கிரஸ்காரனை ஆபீஸ்க்குள்ள சேர்த்தால் இருக்க மாட்டார். அவரு போலி தலைவர் மட்டும் இல்ல, முன்னாள் தலைவர். அவரு கட்சிக்காரே வரக்கூடாது தடை போட்டு வச்சிருக்காருன்னா எப்பேற்பட்டவர் நாடு சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். எனவே எங்களுடைய கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும், தடுத்தாலும் பொருட்படுத்த மாட்டோம். சத்தியமூர்த்தி பவன் உள்ளே நுழைய முயன்ற முன்னாள் தென்சென்னை மாவட்ட தலைவர் மங்கள்ராஜை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து தாக்கிய போது அவர் கீழே விழுந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமரசம் ஏற்படுத்த முயற்சித்தனர். தங்களை சத்தியமூர்த்தி பவன் உள்ளே செல்ல அனுமதிக்காததை கண்டித்து ஜி.ஏ. வடிவேலு, எஸ்.எம். இதயத்துல்லா உள்ளிட்டவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரசாரை கலைந்து செல்லும்படி போலீசார் கேட்டுக் கொண்டனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட வடிவேலு, இதயத்துல்லா கோஷ்டியினரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர்.